நீ எதுக்கு எங்க அம்மாவை அத்தையா பாக்குற? அம்மாவை பார்க்கலாம்ல? சரி, எங்க அம்மா என்னை யாராச்சும் சின்னதா ஒரு வார்த்தை சொன்னாலும் அவங்கள திட்டி அனுப்பிச்சிடுவாங்க. அது இந்த வீட்ல உங்க அம்மா வர போறவங்ககிட்ட எல்லாம் என் பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதை உன் வீடா நினைக்கலாம்ல? அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். வீட்டில் வேலை இருந்ததுன்னு நைட் லேட்டாக தூங்குனேன். மார்னிங் லேட்டாக ஏஞ்சேன். அதுக்கு உங்கள் அம்மா உன் இஷ்டத்துக்கு நீ ஏஞ்சி வர, இது எங்கள் அம்மா வீடு இல்லை, இது மாமியார் வீடு, டைம்க்கு ஏந்திரிக்கணும்னு சொல்கிறாங்க. சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசா எடுத்துக்காத, லைட்டா எடுத்துக்கோ. என்னது சின்ன சின்ன விஷயங்களா? ஒரு டைமில் நான் எங்கள் வீட்டில் 10 மணிக்கு தான் எழுந்திருக்குவேன். பிடிச்ச ட்ரெஸ்ஸு போடுவேன், பிடிச்ச சாப்பாடு சாப்பிடுவேன், 24 ஹவர்ஸ் ஃபோன் பார்க்குவேன், பெட்டு விட்டு இறங்க மாட்டேன். ஆனால் இங்கே நைட் எவ்வளோ லேட் ஆகினாலும் ஆகினாலும் மார்னிங் 5 o'clock தான் நான் எழுந்திரிக்கணும். எல்லாருக்கும் பிடிச்சிருந்து குக் பண்ணணும், அது எனக்கு பிடிக்காட்டியும் நான் சாப்பிடணும். பிடிச்ச ட்ரெஸ்ஸை போட முடியாது, பிடிச்ச மாதிரியும் இருக்க முடியாது. இந்த வீட்டில் யாருக்கு வந்தாலும் என் மேலே தான் காட்டுவீங்க, இன்க்ளூடிங் நீங்கள் கூட. ஆனால் நான் மட்டும் இட்ஸ் ஓகே, இது என் ஃபேமிலின்னு இருக்கணும். இங்கே எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நான் இருக்கணும், எனக்கு பிடிச்ச மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. எங்கள் வீட்டில் இப்படி தான். உங்கள் வீட்டில் எப்படி?